மகா சாந்தம் வழங்கும் ஆத்மஞானி தேனி சுவாமிகள் அவர்களின் சுருக்கமான வரலாறும் உபதேசமும். தொகுப்பு தெள்ளாறு கோ. ராமநாதன் அவர்கள். வெளியீடு ஆத்மஞானி தேனி சுவாமிகள் சத்சங்கம், ஸ்ரீ சேஷாத்ரி இல்லம், தெள்ளாறு, திருவண்ணாமலை மாவட்டம். குரு ஸ்துதி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல், திடஞானி தரிசனமே தேவ பூஜை, திடஞானி தரிசனமே சபதபங்கள், திடஞானி தரிசனமே செய்யும் அறங்கள், திடஞானி தரிசனமே சிவத்தைக் காணல், திடஞானி தரிசனமே சிவத்தின் சேவை, திடஞானி தரிசனமே மேவுதற்கு திரிவிதமாம் உலகத்தும் அரிதாம் யார்க்கும், தந்தை தாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் எந்தனுயிர் தாமாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. சும்மா இரு. மகா சாந்தம் வழங்கும் ஆத்மஞானி தேனி சுவாமிகள் வரலாற்றுச் சுருக்கமும் உபதேசமும். உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டவும் ஆன்மீக மறுமலர்ச்சி உண்டாக்கவும் அவ்வப்போது ஆத்மஞானிகள் தோன்றி நாட்டு மக்களை நன்னெறிப்படுத்தி ஆன்மீகத்தில் திளைக்கச் செய்து பிரவா நிலையாகிய ஆத்மஞானம் அடைய வழிகாட்டுகிறார்கள். அந்த வகையில் பாரத நாட்டில்தான் எண்ணற்ற ஆத்மஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் தவ சிரேஷ்டர்களும் தோன்றி நாட்டை ஆன்மீகத்தில் திளைக்கச் செய்துள்ளார்கள். தமிழகத்தின் வளமான பகுதிகளில் ஒன்றான தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் மரிக்குண்டு மதுரா எம். சுப்பலாபுரம் கிராமத்தில் ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் என்ற மகான் ஒருவர் சில காலம் தங்கி நிர்விகர்ப சமாதியில் இருந்துள்ளார்கள். ஸ்ரீ சத்குரு சுவாமிகளுக்கு அந்த ஊரில் வாழ்ந்து வந்த கொண்டு சுவாமி நாயக்கர், கிச்சம்மாள் தம்பதியினர் தொண்டு செய்து வந்தனர். மகாஞானி ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் ஒரு நாள் தன் சீடர்களை அழைத்து, நான் ஜீவ சமாதியில் அமரப்போகிறேன் என்றும் அதற்காக பூமியில் ஒரு குழி எடுக்க வேண்டும் என்றும் சொன்னார். அதன்படி சுபலாபுரம் சீடர்கள் பூமியில் குழி தோண்டியும் அந்த குழியில் ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் நிர்விகர்ப சமாதியில் உட்கார்ந்து விட்டார். பிறகு மண்ணை தள்ளி மூடிவிட்டனர். ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் நிர்விகர்ப சமாதியில் ஆழ்ந்தார். 13 நாட்கள் கழித்து அந்த குழியை தோண்டி சத்குரு சுவாமிகளை வெளியே எடுத்து ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் குறிப்பிட்டது போல 4 அதிர்வேட்டுகள் விட்டும் 100 குடம் தண்ணீர் அவர் தலையில் ஊற்றியும் தண்டோராவும் அடித்தனர். சத்குரு சுவாமிகள் மெல்ல விழித்து நிர்விகர்ப சமாதியிலிருந்து உடல் உணர்வு பெற்றார். இது நடந்தது 1910. அந்த காலத்தில் உள்ளவர்கள் ஸ்ரீ சத்குரு சுவாமிகளின் ஞானத்தை விரிவாக பேசுவார்கள். ஸ்ரீ சத்குரு சுவாமிகளுக்கு எண்ணற்ற சீடர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஸ்ரீ சத்குரு சுவாமிகளுக்கு சேவை செய்ததன் பலனாக கொண்டு சுவாமி கிச்சம்மாள் தம்பதியினருக்கு ஸ்ரீ சத்குரு சுவாமிகளின் அருளாசியினால் தமிழ் பிரஜோபதி வருஷம் ஆவணி 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை 4:30 மணிக்கு, அதாவது 28/8/1931 முன்ஜென்மங்களிலேயே ஆத்ம சாதனைகளை முடித்த ஒரு ஞானி குழந்தையாக பிறந்தார். அந்த குழந்தைக்கு ராஜு என்று செல்ல பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் பெற்றோர். குழந்தையை மிகவும் அன்புடன் வளர்த்து வந்தார்கள். கொண்டு சுவாமி குடும்பம் விவசாய குடும்பம். தன் பிள்ளை ராஜியை 7வது வயதில் பள்ளியில் சேர்த்தனர். 5ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்தனர். பின்னர் விவசாய வேலைக்கு தனக்கு உதவியாக தன் மகன் ராஜி இருக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டதால் படிப்பை 5ஆம் வகுப்புடன் நிறுத்திவிட்டனர். ராஜி தந்தைக்கு உதவியாக விவசாய வேலைகள் செய்து வந்தார். ஸ்ரீ சத்குரு சுவாமிகளின் சீடரான குப்பையா சுவாமிகள் என்ற ஒரு மகான் ஞான அனுபவம் பெற்றவர். அவர் அவ்வப்போது ராஜி வீட்டில் வந்து தங்குவார். அவரிடம் ஞான பாடம் கேட்க பலர் வந்து செல்வார்கள். ராஜி வேலை நேரம் போக ஓய்வு நேரத்தில் குப்பையா சுவாமிகளின் முன்னிலையில் அமர்வார். குப்பையா சுவாமிகள் ராஜியை சங்கர பாஷ்யம் என்னும் பகவத்கீதையை படிக்கச் சொல்லி
உடன் உள்ள சீடர்களுக்கு விளக்க உரை சொல்வார். அந்த விளக்க உரை ராஜுக்கு ஞான உணர்வு உண்டாக்கியது. மேலும் ஸ்ரீரங்க மகத்துவம் என்னும் நூலை கொடுத்து படிக்கச் சொன்னார். அதில் ஒரு ஸ்லோகம், 800 யுகக்கோடி காலம் தவம் இருந்தாலும் கண்ணனை காண்பது அரிது, அரிதேயாகும் உள்நாடி சற்றே நோக்கிடில் கண்ணனை கண்ணில் கண்டு உய்திடல் ஆகும். இந்த ஸ்லோகத்தின் உட்பொருள் ராஜி மனதில் ஆழமாக பதிந்தது. முன் ஜென்மங்களில் ஞான சாதனைகளை முடித்திருந்தபடியால் இந்த ஸ்லோகத்தை படித்ததும் உள்முக நாட்டம் பயில வேண்டும் என்ற தீவிர வேட்கை ராஜிக்கு உண்டாயிற்று. ஆகையால் 20வது வயதில் ஒரு நாள் அவரது அரைக்கதவை தாளிட்டு உள்ளே தனிமையில் அமர்ந்து உள்முக நாட்டம் பயின்றார். முன்ஜென்ம பயனால் உள்முக நாட்டம் பயின்ற சில கணங்களில் நாட்டம் உடலையும் கடந்து மனதையும் கடந்து உடல் மனமற்ற சுத்த உணர்வு நிலையை, ஆன்ம நிலையை அடைந்தது. உள்ளே உண்மையை தேடிய நான் மறைந்து போனது. இரண்டற்ற ஆன்ம நிலையை உணர்ந்தார். இந்த அனுபவம் அவரது வாழ்வை அடியோடு மாற்றியது. இந்த சமாதி நிலையிலேயே சில மணி நேரங்கள் இருந்தார். பிறகு வெளிப்பட்டு வந்தார். சமாதி நிலை அனுபவம் பெற்ற பிறகு அதே நிலையை திரும்ப திரும்ப அடிக்கடி பழகி காலக்கிரமத்தில் சகஜ சமாதி நிலை அனுபவம் பெற்றார். வெளியே எப்போதும் போல் விவசாய வேலைகளும் குடும்ப வேலைகளும் சாதாரண மற்ற மனிதர்களைப் போல் செய்து கொண்டு உள்ளே ஆன்ம அனுபவத்துடன் வாழலானார். சுப்பலாபுரத்தில் ஸ்ரீ சத்குரு சுவாமிகளின் ஸ்ரீ குரு பூஜை ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். அந்த ஸ்ரீ குரு பூஜைக்கு பல சாதுக்கள் வருவார்கள். அவர்களுடன் ராஜி அடிக்கடி சத் விஷயங்களை அனுபவத்திலிருந்து பேசி விவாதிப்பார். ஸ்ரீ சத்குரு சுவாமிகளின் சிஷ்யரான குப்பையா சுவாமிகள் ஒருமுறை தனது சிஷ்யர் ராஜியை பார்த்து, மகனே, நீ இருக்கச் சொன்னால் உன்னோடு எவ்வளவு காலமும் இருப்பேன், நீ என்ன சொல்கிறாய் என்றார். அதற்கு ராஜி, உன்னை படைத்தவன் நான் அல்ல, படைத்தவன் எது செய்வானோ அது நடக்கும் என்றார். அதற்கு குப்பையா சுவாமிகள், இப்போது எனக்கு தெளிவு வந்துவிட்டது. இன்னும் 2 வருடம் உன் தொண்டில் வாழ்வேன், அதன்பின் சமாதி அடைவேன் என்றார். அதன்படி 2 வருடம் அவரோடு வாழ்ந்து அதன் பிறகு பத்மாசனத்தில் அமர்ந்து மூச்சை அடக்கி சமாதி அடைந்து விட்டார். அவருக்கும் அநேக பக்தர்கள் இருந்தார்கள். அவரை பத்மாசனத்தில் இருந்தபடியே சமாதி வைத்தனர். அவரது சமாதியால் எந்தவித மன பாதிப்பும் ராஜிக்கு எழவில்லை. ஆன்ம தரிசனமே அகில உலகத்தையும் படைத்தவனின் தரிசனம். ஸ்ரீ ரமண பகவான் சொன்னதும் நான் யார் என்னும் தேடலை. நானே நானை தெரிந்து இருப்பது தேடலற்ற தேடல். இது ஓஷோ வாக்கு. தன் உண்மை சொரூபத்தை உணர்வதே கடவுளை உணர்வதாகும். இது பல ஞானிகளின் வாக்கு. இந்த வகையில் ஞான அனுபவம் கைவரப்பெற்ற ராஜுக்கு பெற்றோர் திருமணம் செய்து வைக்க முற்படுகின்றனர். இவரோ திருமணம் வேண்டாம் என்று மறுக்கிறார். பெற்றோரின் வற்புறுத்தலுக்கு இணங்க 29வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு பிறந்த 2 குழந்தைகளும் இறந்துவிட்டன. மனம் வருந்திய மனைவி மற்றும் உறவினர்கள் வம்ச விருத்திக்காக குழந்தை வேண்டுமே என்று மீண்டும் ராஜை வற்புறுத்தி முதல் மனைவியே தனது தங்கையை 2ஆம் திருமணம் செய்துவித்தார். 2வது மனைவிக்கும் ஒரு ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தைகளும் பிறந்தனர். இவர் இல்லறத்தில் இருந்தாலும் மனமற்ற நிலையிலேயே, மோன நிலையிலேயே இருந்தார். விவசாய வேலைகள் இடையிடையே நிலத்தில் உட்கார்ந்து உள்நோக்கிச் சென்று நானற்ற இருப்பு உணர்வு நிலைக்கு செல்வார். மீண்டும் விவசாய வேலைகள் செய்வார். ஞானம் அடைவதற்கு துறவுதான் ஏற்றது என்பது அல்ல. நமது நாட்டில் எண்ணற்ற ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞான நிலை அடைந்துள்ளார்கள். மனதை துறப்பதே உண்மையான துறவு. ஞானமடைய இல்லறம் ஒரு தடையே அல்ல என்பதை பண்டைய ஞானிகளின் வாழ்க்கை மட்டும் முன் உதாரணம் அல்ல. இந்த காலத்தில் இல்லறத்தில் இருந்து கொண்டே எண்ணற்ற ஞானிகள் வாழ்கிறார்கள். அந்த வரிசையில் இவரும் ஒருவராக விளங்குகிறார். இவருடன் எல்லா ஞானிகளும் பேசுகிறார்கள். கடவுளர்களும் இவருடன் பேசுகிறார்கள். அதற்கு அவர் கூறும் கருத்து, எல்லோரும் தன் உண்மை சொரூபத்தை அறிந்திருந்தால் எல்லா ஞானிகளும் எல்லா தெய்வங்களும் பேசுவார்கள் என்றார்.
இவர் தனக்கு ஞான அனுபவம் ஏற்பட்டதால் மொட்டையடித்தல், தாடி வளர்த்தல் என்று புறவேஷம் பூணாமல் உள்ளபடியே சாதாரண மனிதரைப் போலவே வாழ்ந்து வந்திருக்கிறார். இவரின் ஆன்மீக அனுபவங்கள் ஏராளம் ஏராளம். அவற்றை பிறகு இவரது வாழ்வின் விரிவான சரித்திரம் ஒன்று எழுதி வெளியிடுகிறோம். இப்பொழுது சுருக்கமான வரலாற்றை மட்டும் அறிந்து கொள்வோம். ஒருமுறை ராஜசுவாமிகள் காவேரி கரைக்கு சென்று சூரிய உதயத்தில் மேற்கு பகுதியில் யாரும் இல்லாத இடத்தில் இறங்கி குளித்து கொண்டிருக்கும் பொழுது அவரது பக்கமாக 2 நபர்கள் வந்து சூரியனை பார்த்து மந்திரம் சொல்லி தண்ணீர் தெளித்தார்கள். ஏ சாமிகளே, அண்டச்சூரியனை பார்த்து தண்ணீர் தெளித்து என்ன பிரயோஜனம்? பிண்டச்சூரியனை பார்த்து தண்ணீர் தெளியுங்கள் என்றார். அவர்கள் இவர் கையை பிடித்து கொண்டு, சாமி, நாங்கள் திருச்செந்தூரிலிருந்து 15 தினங்களுக்கு முன்பு புறப்பட்டு ஊராகச் சென்று மெய்யான குருநாதரை தேடிக்கொண்டு வருகிறோம். பல மடாதிபதிகள், துறவிகளை சந்தித்து அவர்களிடம் உபதேசம் வேண்டினோம். அவர்களோ பொய், கொலை, களவு, விபச்சாரம் செய்யாதே என்றும், சில பேர் பக்தி செய் என்றும், சிலர் மந்திரங்களை கூறியும் அனுப்பினார்கள். ஆனால் ஞான விளக்கம் யாரும் சொல்லவில்லை. ஆனால் நீங்களோ அண்டச்சூரியன், பிண்டச்சூரியன் என்கிறீர்கள். அதன் விளக்கம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு, உன் உள்வுணர்வை பிண்டச்சூரியன் என்றும், உனது உள்வுணர்வை உணர்வதே உண்மை ஞானம் என்றும், அதுவே மாறாத சாந்தி அளிக்கும் என்றும், வெளிசூரியனை மட்டும் வணங்குவதால் உண்மை ஞானம் பெற முடியாது என்றும் ஞான விளக்கங்களை சொன்னார். ராஜசுவாமிகளின் ஞான விளக்கம் கேட்ட திருச்செந்தூர் பக்தர்கள் மிகவும் தெளிவு பெற்றார்கள். காலை 10 மணி ஆகிவிட்டது. அனைவரும் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ ரங்கநாத சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு அவரவர் ஊருக்கு புறப்பட்டனர். திருச்செந்தூர் சென்ற அன்பர்கள் வாராவாரம் பல ஆன்மீக கேள்விகளை தபால் மூலம் எழுதி கேட்டனர். அவரும் அவ்வப்போது பதில் எழுதி அனுப்புவார். இவ்விதமாக ராஜசுவாமிகளின் ஞான அனுபவத்தை உணரவே அவருக்கு சில சிஷ்யர்கள் உருவானார்கள். இவர் தேனி பகுதியைச் சேர்ந்தவராதலால் ராஜசுவாமியை தேனி சுவாமிகள் என்றே குறிப்பிடலானார்கள். நாமும் இனி அவரை தேனி சுவாமிகள் என்றே அழைப்போம். ஒருமுறை தேனி சுவாமிகள் திருச்செந்தூர் சென்றார். நேரம் இரவு 12 மணி. அப்பொழுது திருச்செந்தூர் கோவில் முருகனுடைய கையிலிருந்து மின்னலை போல ஜோதி கிளம்பி தேனி சுவாமிகளின் நாக்கின் வழியாக உள்ளே சென்றது. அப்போது அவருக்கு உடலும் உள்ளமும் ஜோதிமயமாக இருப்பதாக உணர்ந்தார். திருச்செந்தூர் பக்தர்கள் தக்க உபச்சாரத்துடன் கவனித்து வந்தார்கள். மெய்யை மெய்யாக உணர்ந்த சீடர்கள் உருவானார்கள். நல்ல அன்பர்களுக்கு தக்க உபதேசம் செய்து ஆன்மீக வழியில் நடத்தினார். இவ்விதமாக நாலா வட்டத்தில் திருச்செந்தூர், திருநெல்வேலி, மதுரை, தேனி, கம்பம், சுபலாபுரம் என்று பல பகுதிகளிலும் ஆன்ம நாட்டமுடையவர்கள் தேனி சுவாமிகளை தரிசித்து அவர்களின் ஆன்மீக அனுபவ உபதேசங்களை கேட்டுச் செல்வார்கள். தேனி சுவாமிகளும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பக்தர்களின் இல்லங்களுக்கு சென்று ஆன்மீக வழிகாட்டி வந்தார். 2/2/1999 அன்று இரவு 12 மணிக்கு தேனி சுவாமிகள் தியானத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது ஸ்ரீ அண்ணாமலை சுவாமிகள் அவரை திருவண்ணாமலை வருமாறு அழைத்தார். தேனி சுவாமிகளோ திருவண்ணாமலையில் இருந்த ஸ்ரீ அண்ணாமலை சுவாமிகளை பார்த்ததே கிடையாது. எனவே திருச்செந்தூர் பக்தர்கள் பகவத் சிங், சேகர் இவர்களை உடன் அழைத்து கொண்டு திருவண்ணாமலை வந்து ஸ்ரீ அண்ணாமலை சுவாமி ஆசிரமம் தேடி வந்து சேர்ந்தார். இவ்விதம் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலை சுவாமிகள் ஆசிரமம் ஸ்ரீ சுந்தரம் சுவாமிகளின் தொடர்பு ஏற்பட்டது. முதல் சந்திப்பிலேயே தேனி சுவாமிகள் ஒரு அனுபவ ஞானி என்பதை ஸ்ரீ சுந்தரம் சுவாமிகள் உணர்ந்தார். ஆகையால் அடிக்கடி ஸ்ரீ அண்ணாமலை சுவாமி ஆசிரமம் வந்து ஆத்ம சாதகர்களுக்கு உதவி புரியுமாறு வேண்டினார். அதன் பிறகு தேனி சுவாமிகள் பலமுறை தொடர்ந்து வந்து ஸ்ரீ அண்ணாமலை சுவாமி ஆசிரமத்தில் தங்கி ஆத்ம சாதகர்களுக்கு ஆத்ம விசாரத்தை உபதேசம் செய்து வந்தார். ஓஷோவின் 2வது அவதாரம் பகவான் ஸ்ரீ சந்தோஷ் சுவாமிகளும் தேனி சுவாமிகளும் ஜூன் 2000 ஸ்ரீ அண்ணாமலை சுவாமிகள் ஆசிரமத்தில் சந்தித்தனர். சந்தித்த உடனேயே பகவான் ஸ்ரீ சந்தோஷ் சுவாமிகள் தேனி சுவாமிகள் 5ஆம் பூமி பெற்ற ஆத்ம ஞானி என்பதை உணர்ந்து உடனே ஸ்ரீ சுந்தரம் சுவாமிகளுக்கு இதை உணர்த்தினார். இனி தேனி சுவாமிகளிடம் கேட்ட ஆன்மீக கேள்வியும் அதற்கான பதிலும்.
மானிட பிறவியின் நோக்கம் என்ன? பிரவா நிலையாகிய ஆத்ம ஞான நிலை அடைய வேண்டும். மனிதன் பல பிறவிகளை பிறந்து முடிவில் மனித பிறவி எடுத்ததன் நோக்கம் ஆன்ம விடுதலை, அதாவது மோட்சமடைய வேண்டும். இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறவியின் நோக்கம் அல்லது லட்சியமாக இருக்க வேண்டும். மனித வாழ்வில் துன்பமின்றி வாழ வழி என்ன? மனிதன் துன்பமின்றி வாழ ஒரே வழி தனது உண்மை சொரூபம் என்ன என்பதை தியானத்தின் மூலம் உணர்வதுதான். மனிதன் தன் உண்மை எது என்று உணராமையால் தேகத்தை நான் என்று எண்ணி பல ஆசைகளில் சிக்கி துன்பமடைகிறான். தன் உண்மை சொரூபத்தை உணர்ந்தால் அனைத்து ஆசைகளும் அகன்று அனைத்து துன்பங்களும் நிவர்த்தியாகும். மாறாத சாந்தியும் சுகமும் தானே உண்டாகும். தியானம் என்றால் என்ன சுவாமி? நான் யார் என்று தன்னையே தான் தேடி தன்னை உணர்ந்து தன்னில் தானாக இருப்பது தியானம், மனதற்ற நிலை. ஆத்மா என்பது என்ன? ஆத்மா என்பது என்ன என்று கேட்பது மனம். இந்த மனதின் மூலம் எதுவென்று உள்ளாழ்ந்து தேடினால் ஆன்மாவை உணரலாம். நானாக விளங்கி கொண்டிருப்பது ஆத்மா, உணர்வாக இருப்பது ஆத்மா, அறிவாக இருப்பது ஆத்மா, சுத்த சைத்தன்யமாக இருப்பது ஆத்மா, என்றும் நித்தியமாய் அழியாதது ஆத்மா, உருவமற்றது ஆத்மா, எப்பொழுதும் ஆனந்தமாய் இருப்பது ஆத்மா. ஆத்மாவே பிரம்மம், எல்லாவற்றையும் இயக்குவது. ஆத்மாவே எல்லாமுமாயிருக்கிறது. ஆத்மாவை அனுபவத்தில் உணர சுலப மார்க்கம் என்ன? நான் யார் என்று அறிந்து தானாகவே இருப்பது சுலப மார்க்கம். ஆத்மாவை அனுபவத்தில் உணர்ந்த மகா ஞானிகளை சரணடைந்து அவர்கள் உபதேசம் மூலமாக அறிந்து அதை அனுபவத்திற்கு கொண்டு வரலாம். உணர்வை உணர்வால் அறிவது சுலபம், அறிவை அறிவால் அறிவது சுலபம். அறிவை அறிவதே ஆத்மாவை அறிவது, காண்பானை காண்பதே சுலபமாகும். அனுபவ ஞானிகளை புரிந்து கொள்ள வழி என்ன? அனுபவ ஞானிகளை அனுபவ ஞானம் பெற்ற மற்ற ஞானிகளை புரிந்து கொள்ள முடியும். மனமற்ற அலையற்ற ஆன்ம நிலையும் விருப்பு வெறுப்பு சுகம் துக்கம் இவற்றிற்கு ஆட்படாத நிலையும் எப்பொழுதும் ஆத்ம சுகத்தையே அனுபவித்திருப்பவர்கள் ஆத்ம ஞானிகள். அவர்கள் அனுபவத்தில் உலகம் ஒரு பொய்த்தோற்றம். அவர்களுக்கு எதிலும் பற்றோ விருப்போ வெறுப்போ ஏதும் இருக்காது. எப்பொழுதும் மாறாத சாந்த ஸ்வரூபம் உடையவர்களாக இருப்பார்கள் ஞானிகள். உங்களுக்கு சமாதி அனுபவம் எந்த வயதில் கிடைத்தது? சமாதி அனுபவம் 20வது வயதில் எனக்கு கிடைத்தது. உங்களுக்கு சகஜ சமாதி மாறாத ஆன்ம அனுபவம் எப்பொழுது கிடைத்தது? 20வது வயதில் கிடைத்த முதல் சமாதி அனுபவத்தை திரும்ப திரும்ப அடிக்கடி பழகியதால் காலக்கிரமத்தில் அதுவே சகஜ சமாதியானது. ஞான மார்க்கத்திற்கு சுலப வழி என்ன? நான் யார் என்ற கேள்விக்கு பதில் தேடி தெரிந்து கொள்வதே சுலபமான வழி. நான் யார் என்ற தேடல் தொடர்ந்து பயின்று வருவதால் பிறகு இந்த உடலும் மனமும் எண்ணங்களும் நான் அல்ல, சுத்த சைத்தன்யமான ஆத்மாவே நான், அதுவே எல்லாமுமாயிருக்கிறது என்ற அனுபவமும் வரும். உணர்வை உணர்வால் உணர்வது, அறிவை அறிவால் அறிவது, நோக்கை நோக்கால் நோக்குவது, உள்ளத்தை உள்ளத்தால் உள்ளுவது, கண்ணால் காண்பதும் ஆத்மா, காதால் கேட்பதும் ஆத்மா, மூக்கால் முகர்வதும் ஆத்மா, நாக்கால் ருசிப்பதும் ஆத்மா, உடலால் உணர்வதும் ஆத்மா. இந்த ஆத்மாவை அறிந்து அதுவாகவே இருப்பதுதான் ஞான மார்க்கத்திற்கு சுலப வழி. பரபரப்பான சூழ்நிலையில் உள்ள உலகில் எவ்விதம் ஆத்ம நிஷ்டை பழக முடியும்? எல்லா நாட்டிலும் மக்களுக்கு உணர்வு உண்டு. அந்த உணர்வை உணர்வால் உணர்ந்து கொள்வதுதான் எந்நாட்டவர்க்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஆத்மநிஷ்டை பழகுவதற்கு எளிதான வழி. ஐம்புலன்கள் வழியாக மனம் அலைக்கழிக்கப்படுகிறது. ஆத்மாவிலிருந்து உற்பத்தியாகும் மனதை அறிந்து அதை அங்கே ஒடுங்கச் செய்வதுதான் ஆத்மநிஷ்டை. பிரம்ம அனுபவம் பெறுவது எப்பொழுது? தியானத்தின் மூலம் எண்ணங்களற்ற சும்மா இருக்கும் நிலையை பெறுவதே. இந்நிலையிலேயே நீண்ட காலம் நிலைத்திருந்தால் அடுத்து எல்லாம் பிரம்மம் என்ற அனுபவம் உண்டாகும்.
பிரம்ம அனுபவத்தை பெறுவதற்கு பிரம்ம ஞானிகளின் சகவாசமும் அருளும் தேவை. பார்க்கும் பொருள் யாவும் பிரம்மம் என்ற நிலையை உணர்வதும் பிரம்ம அனுபவ நிலைக்கு கொண்டு செல்லும். அனுபவ ஞானிகள் ஆத்ம சாதகர்கள் ஞானம் பெற எந்த விதத்தில் உதவுவார்கள்? அனுபவ ஞானிகள் தாம் பெற்ற ஆன்ம அனுபவத்தை ஆத்ம சாதகர்களுக்கு முதலில் வாக்கால் விளக்கி அதை அடைய வழிகாட்டுகிறார்கள். அனுபவ ஞானிகள் தம்முன் வரும் ஆத்ம சாதகர்கள் எல்லோரும் ஞானம் பெற வேண்டி எல்லா வகையிலும் உதவுகிறார்கள். ஒரு தாய் தான் பெற்ற குழந்தையை எப்படி உயர்நிலைக்கு கொண்டு செல்ல பார்த்து பார்த்து வளர்ப்பாரோ அதுபோல அனுபவ ஞானம் அடைய எல்லா வகையிலும் முயற்சித்து உதவுவார்கள். உபதேசம் மட்டுமல்லாது அவர்களது மானசீக ஆசீர்வாதமும் அவர்களை அனுபவ ஞான நிலைக்கு உயர்த்தும். எரியும் தீபத்திலிருந்து இன்னொரு தீபம் ஏற்றுவது போல அனுபவ ஞானியிடம் வரும் ஆத்ம சாதகர்கள் அவர்களைப் போலவே அனுபவ ஞானிகளாக மலர்வார்கள். மேலும் ஆத்ம ஞானிகள் மனமற்ற ஆத்ம நிலையில் வாழ்வதால் அவர்களை பக்தி செய்யும் அன்பர்களும் படிப்படியாக மனமற்ற ஆத்ம ஞான நிலையை அடைவார்கள். இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானம் பெற முடியுமா? இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானம் அடைய முடியாது என்ற கருத்து தவறானது. ஞானம் அடைய இல்லறம் ஒரு தடையாகாது. பழங்காலத்தில் ரிஷிகள், முனிவர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்களில் பலரும் இல்லற தர்மத்தை அனுசரித்தே பக்தி செய்தும் ஆத்மாவை உணர்ந்தும் ஞானம் அடைந்துள்ளார்கள். ஞானம் பெற இல்லறம் தடையாக இருந்தது இல்லை. எந்த வேலையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தன் உண்மை நிலையை மறக்காமல் இருப்பது என்பது சாத்தியமானதுதான். அந்த நிலை வாய்க்க பெற்றவர்கள் இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் ஒன்றுதான். துறவு என்பது என்ன? துறவு என்ற சொல்லுக்கு பொருள் உலகம் பொய் என்று அறிந்து உலக சுகதுக்கங்களை விடுவது துறவு. தன்னை அறிந்து தானாக இருப்பது ஞானம். வீட்டை அல்லது ஊரை விட்டு துறப்பது மட்டும் துறவு அல்ல. தள்ளத்தக்கதை தள்ளுதலே துறவு. உள்மனதை துறப்பதே துறவு. மற்றவை வேஷம். கஷாயம் மட்டும் துறவல்ல, நிராசையே துறவு. உடலை நான் என்னும் எண்ணத்தை விடுவதே துறவு. மனம் நான் என்னும் அபிமானத்தை விடுவதே துறவு. தேனி சுவாமி அவர்களின் உபதேசங்கள். சுவையான உணவை நாக்கினால் சுவைத்து இன்புறுவது பிரம்மம். நறுமணத்தை மூக்கால் முகர்ந்து இன்புறுவது பிரம்மம். காதுக்கு இனிமையான இசை, வார்த்தையை கேட்டு இன்புறுவது பிரம்மம். கண்ணுக்கு இனிமையான காட்சியை கண்டு இன்புறுவது பிரம்மம். உடலால் தொடு உணர்வால் இன்பம் அடைவது பிரம்மம். நான் என்பதே பிரம்மம். பிரம்மத்தை உணர்ந்த பிரம்ம ஞானிகள் தண்ணீரில் தாமரையைப் போல வாழ்கிறார்கள். பிரம்ம ஞானிகள் மோரில் வெண்ணெயைப் போல வாழ்கிறார்கள். பிரம்ம ஞானிகள் கடலில் கப்பலைப் போல் வாழ்கிறார்கள். அதாவது உலகில் வாழ்ந்தாலும் உடலோடும் உலகோடும் ஒட்டாமல் உணர்வு நிலையிலேயே வாழ்கிறார்கள். ஆத்ம அனுபவம் பெற்ற ஞானிகள் சாதாரண மனிதர்களைப் போல வாழ்ந்தாலும் உலக இச்சை மேல் நீச்சல் போட்டு உலக இச்சையில் ஒட்டாமல் உலகம் பொய் என்று உணர்ந்து உள்வுணர்வில் அசையாமல் நிலைத்து தண்ணீரில் தாமரை போல வாழ்வார்கள். உண்மையிலேயே பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் உண்மை உணராத அஞ்ஞானிகளுடன் வாழ்ந்தாலும் மெய்ஞானியாகவே வாழ்வார்கள். கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு காடு மலையெல்லாம் நெய்யை தேடி காணாமல் செத்துவிடாதே. அதைப்போல உன் உண்மை சொரூபம் என்னவென்று உணராமல் கடவுளை வெளியே எங்கும் தேடி காணாமல் செத்துவிடாதே. உள்வுணர்வே வெண்ணெய். அதை அறிந்து பார்த்தால் உருகி நெய் ஆகிவிடும். உலகினில் எல்லாமே பிரம்ம அம்சம். நீயும் பிரம்ம அம்சமே. நான் என்னும் உணர்வே பிரம்மம். நான் உதிக்கும் இடமே பிரம்மம். நானே பிரம்மம். சிறு குழந்தை மனமற்ற நிலையுடன் இருப்பதை நீங்கள் பார்த்தவுடன் நீங்களும் மனமற்ற அந்த நிலையை அடைகிறீர்கள். உங்கள் முன் அன்போடு ஒருவர் சிரித்தால் நீங்களும் சிரிக்கிறீர்கள். உங்கள் மனமும் சிரிக்கிறது. எந்த நிலையை உங்கள் மனம் பார்க்கிறதோ அந்த நிலையை அடைகிறீர்கள். இது அபிநயம். இந்த அபிநயத்தின் மூலமாக ஞான நிலையை அடைய முடியும். காட்டினதை காட்டிவிடும் கண்ணாடி பிம்ம ஒளி. அந்த மாதிரி
உங்கள் மனக்கண்ணாடியில் எதை பார்க்கிறீர்களோ அந்த வடிவத்தை உங்கள் மனம் பெறுகிறது. அந்த வகையில் ஞானியின் முக தரிசனம் பார்க்கும்போது நீங்களும் ஞானியின் நிலையில் மனமற்ற நிலையில் அந்த நேரம் மட்டுமே இருக்கிறீர்கள். இந்த மனமற்ற ஞான நிலையிலேயே அடிக்கடி நிலைத்திருந்து பழகி வந்தால் ஞான நிலையை சுலபமாக அடையலாம். இதை எப்போது மறவாமல் பயிற்சி செய்து வந்தால் ஞான நிலையை அடையலாம். துன்பத்தை தொலைத்துவிட்டு துரியத்தில் கவனம் இருந்தால் வம்புள்ள பிறவிகளே இல்லை. துரியம் என்பது மனமற்ற நிலை. அறிவை அறிவால் அறிந்து அந்த அறிவு அசைவற்ற நிலைக்கு துரியம் என்பர். எப்போதும் அதே நிலையில் இருப்பது துரியாதீதம். இந்த உடலே நானென்று இருப்பது அசைவம். நானே ஆத்மா என்று அறிந்து அதுவாக இருப்பது சைவம். சவம் என்பது உடல், சிவம் என்பது ஆத்மா. எப்போதும் பாரிலே மனதை விடார் பரமஞானி, பரத்திலே மனதை வைப்பார் பரமஞானி. பரம் என்பது ஆத்மாவே. அண்டர் முதல் தேவர்களும் அடிப்பணியும் ஜோதி. ஜோதியை தொண்டு செய்யும் நண்பருக்கு துயரம் நீங்க ஓது. அதாவது ஆத்ம ஞானிகளுக்கு தொண்டு செய்யும் அன்பர்களுக்கு துயரம் நீங்க அருள் என்பதாம். மனம் ஜீவனை சிந்தித்திருக்கும் பொழுது அது ஜீவமனம் என்றும், பரத்திலே மனம் உள் செல்லும்போது, அதாவது ஆத்மாவில் மனம் இருக்கும்போது பரமனம் எனப்படும். ஞானிகள் எல்லா நிலையிலும் தன்னிலையை மறவாது இருப்பார்கள். ஆன்மாவை பார்த்தல் என்பது ஆன்ம தரிசனம். நான் இருக்கிறேன் என்னும் திட உணர்வே தன்னைத்தான் அறிதல். தன்னை அறிந்து அறிவை அறிவுக்குள் ஒடுங்குவதே பேரின்பம் அல்லது பிரம்மநிலை. உடம்பாகிய சக்கையில் உயிராகிய இனிப்பு இருப்பதை அறிவீர்கள். உயிரை உயிரே அறிந்து இருப்பதுவே மனமற்ற நிலை. அறிவை அறிவால் அறி. பார்ப்பானை பார். தன்னால் தன்னை அறிந்தால் அதுவே முக்தி. உன்னை நீ அறிவதற்கு உனக்கு ஒரு கஷ்டம் இல்லை. தன்னைத்தான் அறிந்தால் சின்மயம்தானே. சிந்தனை இல்லாதிருப்பது சின்மயம்தானே, ஏகம் தானே. மனம், சித்தம், புத்தி, அறிவு உதிக்குமிடம் பிரம்மம். நானாக விளங்குவது பிரம்மம். கவனத்தை கவனமாய் பார்ப்பதே கவனமணி விந்துமணி. பாரிலே மனதை விடார் பரமஞானி, அவரே பிரம்மஞானி. வான ஆகாயமே இந்த உடலை உண்டு பண்ணி ஊன் ஆகாயமாக விளங்குகிறது. வாசி வசப்பட்டால் அறிவு, புத்தி, மனம் அத்தனையும் வசப்படும். உயிர் என்னும் ஆத்மாவை அறிந்து கொண்டு அதுவாக இருப்பதுவே ஆத்ம ஞானம். நானானே நன்னானே நானே ஆனேன், தனத்தானே தானே தனதானேன். சமாதி நிலை, துரிய நிலை, சகஜ சமாதி அனுபவங்கள் பற்றி ஆத்ம ஞானி தேனி சுவாமிகள் அருளியது. என்னுடைய 19வது வயதில் ஒரு நாள் திடீரென்று சிவநேத்திர தியானம், புருவமத்தி தியானம் பயில வேண்டும் என்று ஒரு வேட்கை உண்டாயிற்று. இந்த தியானத்தை பயிற்சி செய்து பார்ப்பதற்காக தனிமையில் வயல்வெளியில் இருந்த எங்கள் இல்லத்தை அடைந்தேன். தனிமை இல்லத்தில் சென்று தனிமையில் பத்மாசனத்தில் அமர்ந்து இரு கண்களையும் மூடி உடலில் ஒருவித அசைவுமின்றி ஸ்திரமாக அமர்ந்து முழு கவனத்தையும் புருவ மத்தியில் செலுத்தி எந்தவித சலனமும் இன்றி இருந்தேன். எனது முழு கவனமும் புருவமத்தி சிவநேத்திரத்தில் முழுமையாக நிலை பெற்றவுடன் மனதின் எண்ணங்கள் அனைத்தும் நின்றுவிட்டது. அப்போது ஒரு புதிய அனுபவம் உண்டாயிற்று. எனது சகசிரஹாரம் ஒரு அலைக்கடலற்ற பார்க்கடல் போல் ஒளிமயமாகவும், அந்த பார்க்கடலில் கிருஷ்ண பகவான் யோக சயனத்தில் பள்ளி கொண்டிருப்பது போலவும் ஓர் புதிய அனுபவம் ஏற்பட்டது. இந்த அனுபவம் சுமார் 4 மணி நேரம் நீடித்தது. இந்த அனுபவம் ஏற்பட்ட பொழுது வெளியில் இருந்து ஏதாவது சிறு சத்தம் கேட்டால் கூட இந்த அனுபவம் மாறிவிடுமோ என்ற பயம் ஏற்பட்டது. ஆகையால் சுமார் 4 மணி நேரமும் அந்த அனுபவத்திலேயே முழுமையாக ஒன்றி வேறு வெளிமுக நாட்டங்களின் மனம் செல்லாதபடி மிகவும் கவனத்துடன் இருந்தேன். அடுத்து 20வது வயதில் எங்கள் இல்லத்தில் வசித்த ஆதி சங்கரரின் பகவத்கீதை சங்கர பாஷ்யத்தை பக்தர்களுக்கு போதித்து வந்த பிரம்மஞானி குப்பையா சுவாமிகள் எனக்கு கொடுத்த ஸ்ரீரங்க மகாத்மியம் நூலில்
பகவான் கிருஷ்ணனை நூற்றுக்கணக்கான பிறவிகள் நீ வழியில் தேடினாலும் காண முடியாது. ஒரே ஒரு கணம் முழு கவனத்தையும் செலுத்தி உள்முகமாக திரும்பி தேடினால் இப்போது காண முடியும் என்ற ஒரே ஒரு உபதேசம் என்னை முழுமையாக கவர்ந்தது. இந்த உபதேசத்தை படித்தவுடன் உள்முக கவனம் பயிற்சி செய்து பார்க்க வேண்டும் என்ற முழு வேட்கை உண்டாயிற்று. உள்முக கவனம் பயிற்சி செய்வதற்காக வயலில் இருந்த எங்களது தனி வீட்டை அடைந்தேன். வீட்டிற்குள் சென்று கதவை உள்ளே தாளிட்டு விட்டு தனிமையில் பத்மாசனத்தில் அமர்ந்தேன். அடுத்து எனது முழு கவனத்தையும் உள்முகமாக திருப்பி நான் யார் என்று தேடலானேன். எனது தேடல் 100 விழுக்காடு முழுமையாக இருந்தபடியால் கொஞ்ச நேரத்தில் எனது கவனமானது உடலிலும் மனதின் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உள்ளே ஓர் உருவமற்ற எல்லையற்ற ஆகாயம் போன்ற நிலையை அடைந்தேன். தேட ஆரம்பித்த நான் இந்த உருவமற்ற ஆகாயம் போன்ற நிலையில் ஒன்றி மறைந்து போனது. இந்த உருவமற்ற எல்லையற்ற ஆகாயம் போன்ற மகா சாந்த நிலையானது நீண்ட நேரம் நீடித்தது. நான் மறைந்து போன இந்த நிலையிலேயே நெடுநேரம் இருந்தேன். ஆனால் அப்போது நேரத்தை பற்றிய உணர்வே இல்லை. திரும்பவும் உடல் உணர்வுக்கு வந்த பிறகு எனது அனுபவத்தில் மிகவும் மாறுதல் தெரிந்தது. உடல் நான் என்ற உணர்வு அடியோடு மறைந்து போனது. அதன் பிறகு எப்போதும் போல் எனது குடும்பத்தின் விவசாய வேலைகளை வெளியில் கவனித்து வந்தேன். ஆனால் இந்த உள்முகமாக பெற்ற ஆகாயம் போன்ற அனுபவ நிலை என்னை திரும்ப திரும்ப அழைத்து கொண்டே இருந்தது. எனக்கு எப்போது ஓய்வு நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் தனிமையில் வயல்வெளியில் அமர்ந்து உள்முகமாக திரும்பி உள்முக ஆகாய அனுபவ நிலையில் திரும்ப திரும்ப திரும்பி சலனமின்றி உடல் மனங்களில் தொடர்பற்று சும்மா இருக்கும் நிலையில் இருந்து வந்தேன். காலக்கிரமத்தில் இந்த சும்மா இருக்கும் நிலை எனது சகஜ நிலையாயிற்று. வெளியில் எந்த வேலைகள் செய்த போதிலும் இந்த உள்முக ஆகாய அனுபவம், இந்த மகா சாந்த அனுபவம் மாறாத நிலை உண்டாயிற்று. விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் எல்லா காலங்களிலும் இந்த ஆத்ம அனுபவம், சமாதி அனுபவம் மாறாது நிலைத்திருக்கலாயிற்று. இதுவே சகஜ சமாதி, துரிய நிலை, சுத்த உணர்வு நிலை. இந்த சகஜ சமாதி அனுபவம் ஏற்பட்ட பிறகு கனவு அவஸ்தை முழுமையாக மறைந்து போனது. எப்போதும் சுத்த உணர்வு நிலையே, சுத்த ஞான நிலையே எனது வாழ்வாயிற்று. இந்த அனுபவத்திற்கு முன் என்னை ஓர் தனி ஆள் என்று எண்ணி வந்தேன். இந்த அனுபவத்திற்கு பிறகு எனது தனித்தன்மை அடியோடு மறைந்து போயிற்று. இருள் நிறைந்த வீட்டில் ஓர் தீபம் ஏற்றியதும் எல்லா இருளும் அடியோடு விலகுவது போல இந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை அறியா அஞ்ஞான இருள் முழுமையாக விலகி போயிற்று. எப்போதும் ஞான ஒளி தன் உண்மை சொரூபம் மட்டுமே தடையின்றி பிரகாசிக்கிறது. ஞான விசாரம், ஆத்ம விசாரம், நான் யார் என்ற தேடுதல் மூலம் உடலையும் மனதையும் அகந்தையையும் கடந்து சென்று எல்லையற்ற ஆகாயமாக தன்னை உணர்வதே உண்மை சமாதி நிலையாகும். இந்த உண்மை சமாதி நிலையில் ஒரே அனுபவம், எப்போதும் எதனாலும் மாறாத நிலைத்த சாந்தி ஒன்றே. மேலும் யோக மார்க்கத்தின் மூலமாக அடையும் சமாதி நிலைகள் பற்றியும் விளக்குகிறேன். நமது கவனத்தை முழுமையாக சிவநேத்திரம் புருவமத்தியில் குவித்து மூச்சுப்போக்கு வரவை கவனித்து வந்தால், இந்த பயிற்சியை தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால், இந்த பயிற்சியின் மூலம் மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தி விழிப்படைந்து சகசிரஹாரம் அடையும். இதன் மூலம் சமாதி அனுபவம் பெறலாம். பத்மாசனத்தில் உடல் அசைவின்றி அமர்ந்து வேறு நாட்டமின்றி 96 நிமிடம் முழு கவனத்தை புருவ மத்தியில் வைத்தால் குண்டலினி சக்தி விழிப்படைந்து சகசிரஹாரத்தை அடைந்து சகசிரஹாரத்தில் ஜோதி தரிசனம் பெறலாம். மேலும் மூச்சு போக்கு வரவை கணிக்கும் மார்க்கத்திலும் தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் குண்டலினி சக்தி விழிப்படைந்து சுகம்ன நாடி வழியே சகசிரஹாரத்தை அடையும். அப்பொழுது ஜோதி அனுபவம், சமாதி அனுபவம் பெறலாம். இவ்விதம் யோக மார்க்கத்தின் மூலம் அடையப்படும் சமாதி நிலைகள் குண்டலினி, சகசிரஹாரம் என்னும் எல்லைக்கு உட்பட்டவை. ஆனால் ஞான விசாரத்தின் மூலம் தன்னை உடலிலும் மனதிலும் இருந்து வேறுபடுத்தி எல்லையற்ற அகண்ட பெருவழியாக உணர்வதுவே உண்மை சமாதி நிலையாகும். இந்த உண்மை உணர்வு நிலையில் எதனாலும் மாறுபடாத நிலைத்த சாந்தி ஒன்றே
ஞானியின் அனுபவம். ஓஷோவின் இரண்டாவது அவதார தெய்வீக வழிகாட்டுதலின்படி 2/10/2005 காந்தி ஜெயந்தி அன்று ஆத்ம ஞானி தேனி சுவாமிகளுக்கு அபூர்வ ஞான சந்நியாசமும் காவி உடையும் வழங்கப்பட்டது. தன்னை அறிந்த ஞானியின் வாழ்க்கை முறை பற்றி ஆத்ம ஞானி தேனி சுவாமிகள் அருளியது. தன்னை அறிந்த ஆத்ம ஞானியின் வாழ்வில் அறியாமையாகிய காரிருள் அஞ்ஞானம் அடியோடு அழிந்து விடுகிறது. ஒருமுறை உண்மை ஆன்ம அனுபவம் ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு எந்த சூழ்நிலையிலும் ஆன்ம அனுபவம் மாறுவது இல்லை, மறக்கப்படுவதும் இல்லை. உதாரணமாக, காரிருள் நிறைந்த முழுவதும் மூடப்பட்ட ஓர் வீட்டில் ஒரு மனிதன் எண்ணற்ற ஆண்டுகளில் வசித்து வருகிறான் என்று வைத்துக்கொள்வோம். திடீரென்று ஒரு நாள் அந்த இருண்ட வீட்டின் கதவு திறக்கப்படுகிறது. அந்த மனிதன் வீட்டை விட்டு வெளியே வருகிறான். ஒளி நிறைந்த சூரியனை காண்கிறான். சூரியனை கண்டவுடன் அவனது எண்ணற்ற ஆண்டுகளின் இருள் வாழ்க்கை அடியோடு முடிவடைந்து விடுகிறது. அதன் பிறகு சூரிய ஒளியிலேயே சதா காலமும் வாழும் அந்த மனிதனுக்கு இருள் எப்படி வர முடியும்? அதேபோல ஒரு ஞானிக்கு உண்மை ஆன்மாவின் அனுபவம் ஏற்பட்டவுடன் அனந்த ஜென்மங்களின் அறியாமை உடனே அகன்று விடுகிறது. முயற்சி இல்லாமலேயே ஆன்மாவில் நிலைத்திருக்கும் அனுபவம் உண்டாகிறது. ஒருமுறை உண்மை ஆன்மா அனுபவம் ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு அதை மறக்க முயற்சி செய்தாலும் இயலாது. தன்னை அறிந்த ஞானியின் தூக்கமும் மாறுபட்டதாகும். ஆழ்ந்த தூக்கத்திலும் ஞானி தன் உண்மை சொரூபத்தை முயற்சியின்றி உணர்ந்து கொண்டே தூங்குகிறான். உடல் மட்டும் தூங்குகிறது. ஞானி உள்ளே தன் உண்மை உணர்வில் விழித்திருக்கிறார். மறுபடி உடல் தூக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு வருகிறது. அப்போதும் ஞானிக்கு கனவு அவஸ்தை கிடையாது. தன்னை உணர்ந்த ஞானி இரவு பகல் எப்போதும் துரிய நிலையிலேயே வாழ்கிறார். ஞானிக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு நீண்ட கனவை போன்று ஆகிவிடுகிறது. மாறி மாறி வரும் உடல் அவஸ்தைகளின் போதும் ஞானி எப்போதும் மாறாத ஆன்ம சுகத்தில் ஒரு சலனமும் இன்றி மகா சாந்தத்துடன் நித்திய சுகத்தில் வாழ்கிறார். உடலின் சாவின் போதும் ஞானி நிலையில் எந்த மாறுதலும் ஏற்படுவதே இல்லை. தன்னை அறிந்த ஞானி சாவின் போதும் ஆன்மாவிலேயே நிலைத்து நிற்கிறார். அவரது உடலில் இயங்கும் பிராணன் உடலை விட்டு வெளியேறி அகண்ட பிராணனில் கலந்து விடுகிறது. தன் உண்மை சொரூப அனுபவம் ஏற்பட்ட பிறகு மனம் அடியோடு இறந்து போய்விடுவதால் சாவிற்கு பிறகு ஞானி மறுபடி உடலில் பிறவி எடுப்பதில்லை. உடல் எடுக்க தனி வியக்தி இல்லை. ஞானி அகண்ட உணர்வில் கலந்து விடுகிறார். ஆனால் தன்னை உணர்ந்த ஞானியின் சமாதி ஆலயத்தில் ஞானியின் அருள்வொளி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருந்து கொண்டு ஆத்ம சாதகர்கள் ஞான நிலை பெறுவதற்கு தொடர்ந்து வழிகாட்டி வரும். தேனி சுவாமிகள் பூர்வ ஜென்ம தவ பயனாக அதிகம் சாதனைகள் எதுவும் பழகாது இளமையிலேயே பகவான் ஸ்ரீ ரமணரைப் போல ஆன்மா அனுபவம் பெற்றும் அவரது சரீர பிராப்தப்படி சாதாரண கிரகஸ்தராக குடும்ப வாழ்க்கை நடத்தி வந்தார். அவரது உள்மகிமையை ஒரு சில சீடர்களை தவிர மற்ற ஒருவரும் உணரவில்லை. ஓஷோவின் இரண்டாவது அவதாரமான பகவான் ஸ்ரீ சந்தோஷ் 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேனி சுவாமிகளை ஸ்ரீ அண்ணாமலை சுவாமி ஆசிரமத்தில் சந்தித்ததும் உடனே இவர் 5ஆம் பூமி ஆத்ம சரீரம் பெற்ற ஓர் அபூர்வ ஆத்ம ஞானி என்பதை உணர்ந்து ஸ்ரீ சுந்தரம் சுவாமிகளுக்கும் அப்பொழுது உணர்த்தினார். இப்போது பகவான் ஸ்ரீ சந்தோஷின் தெய்வீக வழிகாட்டுதல் படியே ஆத்ம ஞானி தேனி சுவாமிகள் தெள்ளாறு ராமநாதன் இல்லத்திற்கு நிரந்தரமாக வசிப்பதற்காக அழைக்கப்பட்டு பகவான் ஸ்ரீ சந்தோஷின் தெய்வீக வழிகாட்டுதல் படி தெள்ளாரில் ராமநாதன் இல்லத்தில் சத் சங்கம் நடத்தி ஆத்ம சாதகர்களுக்கு அருளுதவி செய்து வருகிறார். இந்த அபூர்வ ஆத்ம ஞானி குப்பையில் மறைந்த மாணிக்கம் போல வாழ்ந்து வந்தார். ஒருவரும் அறியாதபடி கோடங்கிப்பட்டியில் வாழ்ந்து வந்தார். அதனால் இந்த ஞான மாணிக்கத்தின் அருளொளி ஒருவருக்கும் கிடைக்கவில்லை. இப்போது இந்த ஞான மாணிக்கம் தெள்ளாறு ராமநாதன் இல்லத்திற்கு பகவான் ஸ்ரீ சந்தோஷின் தெய்வீக வழிகாட்டுதலின்படி வந்து சேர்ந்த பிறகு இந்த அருள் ஞானியின் அருளுதவி ஆத்ம சாதகர்களுக்கு படிப்படியாக கிடைக்க ஆரம்பித்துள்ளது. இனி இந்த ஞான மாணிக்கத்தின் அருளொளி சூரிய பிரகாசம் போல அனைவருக்கும் கிடைக்கும். அழியாத ஆத்ம ஞான நிலை அடைய தெளிவான வழிகாட்டி மகா சாந்தம் வழங்கும் ஆத்ம ஞானி தேனி சுவாமிகளை
ஆன்மாவை அனுபவத்தில் உணர நாட்டமுள்ள ஆத்ம சாதகர்கள் அனைவரும் தரிசனம் செய்து அவரது அருளுதவி பெற்று ஆத்ம சாதனையில் சுலபமாக முன்னேறுங்கள். மகா புனித ரிபுகீதையில் ஆத்ம ஞானி தேனி சுவாமிகள் தேர்ந்தெடுத்த 10 முக்கிய பாடல்கள். நினைவெதுவோ அதுதானே சீவனாகும், நினைவெதுவோ அதுதானே ஈசனாகும், நினைவெதுவோ அதுதானே சகமுமாகும், நினைவெதுவோ அதுதானே மனதுமாகும், நினைவெதுவோ அதுதானே காமமுமாகும், நினைவெதுவோ அதுதானே கர்மமுமாகும், நினைவெதுவோ அதுதானே துக்கமுமாகும், நினைவெதுவோ அதுதானே அனைத்துமாமே. நினைவின்றி நிற்பதுவே அகண்டமாகும், நினைவின்றி நிற்பதுவே நிட்டையாகும், நினைவின்றி நிற்பதுவே ஞானமாகும், நினைவின்றி நிற்பதுவே மோட்சமாகும், நினைவின்றி நிற்பதுவே சகசமாகும், நினைவின்றி நிற்பதுவே பிரமமாகும், நினைவின்றி நிற்பதுவே சிவமுமாகும், நினைவணுவும் இல்லையெல்லாம் பிரம்மம்தானே. தேகோகம் எண்ணுணரும் நினைவுதானே தெரிவுற்ற உட்காரணம் என்னலாகும், தேகோகம் என்றுணரும் நினைவுதானே தியக்கமுறு சம்சாரம் என்னலாகும், தேகோகம் என்றுணரும் நினைவுதானே திரளுற்ற பீதியெல்லாம் செய்வதாகும், தேகோகம் எனும் அந்த நினைவைப் போதும் தினையளவும் இல்லையெல்லாம் பிரம்மரூபம், தேகோகம் என்றுணரும் நினைவுதானே தெரிவுற்ற சகல சகம் என்னலாகும், தேகோகம் என்றுணரும் நினைவுதானே திடமுற்ற பந்தமெனச் செப்பலாகும், தேகோகம் என்றுணரும் நினைவுதானே திரளுற்ற துன்பமெனச் செப்பலாகும், தேகோகம் எனும் அந்த நினைவப்போதும் திலமளவும் இலையெல்லாம் பிரம்மரூபம், சகலமுமே தள்ளி வரிதாக நிற்றல் சகலத்தின் தியாகமெனச் சாற்றலாகும், சகலமெனச் சாற்றியது மனதேயாகும், சலமனதைத் தள்ளுவதே சகலத்தியாகம், இகழ்மனதின் தியாகமதே அகங்காராதி, யாவற்றின் தியாகமுமாம் அகங்காராதி, யாவற்றின் தியாகமுமாம் அக்தே மற்றும் நிகிலசக சீவபர தியாகமுமாகும், நிதாகவதே நிரதிசயானந்தம் நல்கும், மனதுடைய தியாகமதே மகத்தாம் வெற்றி, மனதுடைய தியாகமதே மகத்தாம் சித்தி, மனதுடைய தியாகமதே மகத்தாம் இன்பம், மனதுடைய தியாகமதே மகத்தாம் யோகம், மனதுடைய தியாகமதே மகத்தாம் ஞானம், மனதுடைய தியாகமதே மகத்தாம் மோட்சம், மனதுடைய தியாகமதே சகல தியாகம், மனதுடைய தியாகமதே சித்த தியாகம், சலமனதே ஒரு காலும் இலவே இல்லை, சார்மனதின் விகற்பங்கள் இருப்பதெங்கே, திலமளவும் ஒன்றும் ஒரு காலும் இல்லை, திகழ்வதெல்லாம் அகண்ட பரமான நானென்று அலைவில் பரபாவனையில் விகற்பமெல்லாம் அழிந்தவுடன் அசைவற்றோர் அயலுமற்று சொலன்மருவா சுத்தப்பரச் சொரூபமாகிச் சும்மாவே இருந்து மிக சாந்தனாவாய், கனவினிடை நனவில்லை இவ்விரண்டும் காரணமாம் சுழுத்திதனில் இல்லை, அந்த நனவுகளும் சுழுத்திகளும் துரியத்தில் இல்லை. ஆன்ம தேடல் உள்ள அன்பர்களே, இதுவரை தேனி சுவாமிகளின்